ஓம் சாந்தி. இன்னைக்கு 18 ஜனவரி 84ல பாபா சொன்ன மகா வாக்கியங்களை பார்க்க போறோம். आज अमृत वेले से स्नेही बच्चों के स्नेह के गीत समान बच्चों के मिलन मनाने के गीत. இப்ப இன்று 18 ஜனவரி நம்ம கடந்த ஒரு வாரமா 14 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 15வது நாள். 21 நாள் நம்ம 18 ஜனவரியில பாபா சொன்ன மகா வாக்கியங்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு பாபா அதாவது 18 ஜனவரியான அன்று அமிர்த வேலையில அன்பான குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாடல் இருந்தது. இன்னைக்கு பாபா தன்னுடைய சமமான குழந்தைகளை சந்தித்து கொண்டு இருந்தார். संपर्क में रहने वाले बच्चों के उमंग में आने के उत्साह भरे आवाज. தன்னுடைய கனெக்ஷன்ல வரக்கூடிய ஊக்கம் உற்சாகம் நிறைந்த அந்த ஒரு சவுண்ட். பாந்தேலி பச்சியோं के स्नेह भरे मीठे उल्हने. இப்போ சில பேர் பந்தனத்துல இருப்பாங்க. அவங்க பாபா கிட்ட அன்பான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க. நான் பாபா பார்க்கணும், முரளி கிளாஸ் கேட்கணும், சேவா பண்ணணும், ஆனா வீட்டுல பந்தனம் இருக்கு. அவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. कई बच्चों के स्नेह के पुष्प बाप दादा के पास पहुंचे. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்றவங்க கூட பாபா மேல இருக்கிற அன்புனாலதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அன்பினுடைய மலர்களால பாபாவுக்கு அந்த ஸ்நேகத்தோட புஷ்பங்களால अंजलि செலுத்தினாங்க. देश विदेश बच्चों के समर्थ संकल्पों की श्रेष्ठ प्रतिज्ञाएं पहुंचे. உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த பிகே குழந்தைங்க எல்லாரோடைய அந்த ஸ்நேகம் நிறைந்த பிரதிக்யா ப்ராமிஸ். இப்ப 18 ஜனவரிக்கு பாபாவுக்கு சில உறுதிமொழிலாம் எடுத்தாங்க. பாபா கிட்ட லெட்டர் எழுதினாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. இதெல்லாம் கூட பாபா கிட்ட சேர்ந்தது. बाप दादा सभी बच्चों के स्नेह के संकल्प और समर्थ संकल्पों का रिस्पॉन्ड कर रहे हैं. இப்ப பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ஸ்நேகம் மற்றும் சமர்த்த சங்கல்பத்தினுடைய ரெஸ்பாண்ட் செய்து கொண்டே இருந்தார். சதா பாப் தாதா கே ஸ்நேகி பவ, சதா समर्थ समान भव, सदा उमंग उत्साह से समीप भव. இப்ப பாபா கிட்ட எந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பாண்ட் இருந்தது அப்படின்னா, பாபா சொல்றாரு, பாப் தாதா குழந்தைகளுடைய அந்த ஸ்நேகி பவ அன்பான குழந்தைகளாக ஆகுங்கள் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாரு. சதா சமர்த்த சமான் பவ, பாபாவுக்கு சமமாகவும் இருக்கணும், சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். சதா உமங் உற்சாகசே சமீப பவ, எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தோட பாபாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆகுக. லகன் கி அக்னி துவாரா பந்தன் முக்து ஸ்வதந்திர ஆத்மா பவ. அந்த பாபா மேல வச்ச உண்மையான ஈடுபாட்டின் காரணம் மூலமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய स्वतंत्र आत्मा आகுக. बच्चों के बंधन मुक्त होने के दिन आया कि आए. இப்ப நிறைய குழந்தைங்க நிறைய பந்தனம் இருக்கு. அது இல்லாட்டி நிறைய சேவா பண்ணலாம், பாபாவை நினைக்கலாம்.
8 மணி நேரம் பாபாவும் நினைக்கலாம். ஆனா நம்மளுக்கு பந்தனம் இருக்கிறதுனால நினைக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணணும். அந்த மாரிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, என்னென்னலாம் பந்தனங்கள் இதுவரைக்கும் இருந்ததோ, அந்த பந்தனங்களிலிருந்து நீங்க விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. बच्चों के स्नेह के दिल के आवाज கும்பகர்ண ஆத்மாவுக்கும் அவசிய ஜகாயேங்கே. இப்ப குழந்தைகள் ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னா, கும்பகர்ணன் மாதிரி யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்கள் அவசியம் எழுந்து விடுவார்கள். எஹி பந்தன் மே டால்னே வாலே ஹை. இதுதான் வந்து நம்மை பந்தனத்தில் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. स्वयं प्रभु स्नेह के बंधन में பந்து ஜாயேங்கே. நாம ஸ்வயம் பிரபுவோட அன்புன்ற பந்தனத்துல கட்டப்பட்டவர்களாக இருக்க போகின்றோம். बाप दादा विशेष बंधन वाली बच्चियों को शुभ दिन आने की दिल की राहत दे रहे हैं. பாப் தாதா இந்த மாதிரி பந்தனத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய சுப தினம் அருகாமையில் வரப்போகின்றது அப்படின்னு ஒரு ஆறுதலை கொடுக்கின்றார். क्योंकि आज के विशेष दिन पर विशेष स्नेह के मोती बाप दादा के पास पहुंच है. அதாவது இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். அதாவது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள். இன்னைக்குதான் வந்து 1969 ஜனவரி 18 நைட்ல 9 மணில இருந்து 9:15 பாபா வந்து அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 9 மணிக்கெல்லாம் வந்து அவர் அப்பதான் கிளாஸ் எடுத்துட்டு போய் உட்கார்ந்தாரு. பிரகாஷ் மணி தாதி வந்து பாபா பாக்குறதுக்காக வந்தாங்க. சாதாரணமா வந்து ஆக்சுவலா பிரகாஷ் மணி தாதி வந்து 17ஆம் தேதி கிளம்ப வேண்டியது. அவங்க வந்து மும்பைல இருந்தாங்க. இப்ப நம்ம எப்படி பார்ட்டி எல்லாம் கூட்டிட்டு மதுபன் போறோம்ல, அந்த மாதிரி தாதி வந்து பார்ட்டி கூட்டிட்டு மதுபன் வந்திருந்தாங்க. 17ஆம் தேதி கிளம்ப வேண்டியது. ஆனா இப்ப வந்து சத்தம் முழங்க ஒரு இல்ல மியூசியம் இருக்குல்ல, அந்த கேக்கலீங்களா? சவுண்ட் வரலையா? சவுண்ட் ஒரு மாதிரி வருது. முழங்க இல்ல சவுண்ட் அப்படியா? பண்ணுது. சவுண்ட் இல்லைன்றாங்க. இல்ல சவுண்ட் வருது, ஆனா கட் பண்ணப்படுது. சவுண்ட் வருது, பிரேக் பண்ணி வருது. அது கொஞ்சம் மற்றபடி ஓகே, சவுண்ட் வருது, நல்லா கேக்குது. பிரேக் பண்ணி வருதாமே. இப்ப கேக்குதுங்களா? இப்ப சரி, இப்ப சவுண்ட் வருதுங்களா? இப்ப சரி வருது, இப்ப சரியா வருது. இப்ப வருதா? கேக்குதா? வருது. ஓகேம்மா. பிரகாஷ் மணி தாதி பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, கேக்குதா? அது பிரகாஷ் மணி தாதி வந்து ஜனவரி மாசம் 17ஆம் தேதி அவங்க பாபா மீட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சாக்கார பாபாவை இப்ப எப்படி நம்ம அவ்வியக்த பாபா மீட் பண்றோம்ல, அந்த மாதிரி மும்பைல இருந்து அவங்க பார்ட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சாக்காரத்துல பாபா இருக்கும் பொழுது அவங்கள மீட் பண்ணிட்டு அன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க. 18ஆம் தேதி தான் அவங்க கிளம்ப வேண்டியது. அப்ப வந்து 17ஆம் தேதியே கிளம்பணும். பாபா சொன்னாரு, ஒரு நாள் இருந்துட்டு 19ஆம் தேதி போங்க, டிக்கெட்டை மாத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா 18 காலையில வந்து அந்த பாண்டவ பவன்ல நம்மளுடைய மியூசியம் இருக்கு இல்லையா, அதனுடைய லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. அப்ப ரமேஷ் பாய் வந்திருந்தாரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அப்ப பாபா வந்து சொன்னாரு பிரகாஷ் மணி தாதிகிட்ட, நீங்க இருந்துட்டு நாளைக்கு வந்து போலாம்
அப்படின்னு சொன்னாரு. அதாவது 17th அவங்க கிளம்புறேன்னு சொல்லும்போது இருந்துட்டு 18th இருந்துட்டு 19th போங்க அப்படின்னு சொன்னாரு பாபா. அப்ப வந்து 19th டிக்கெட் வந்து மாத்திட்டாங்க. 17th டிக்கெட்டை அவங்க அது கேன்சல் பண்ணிட்டு 19th டிக்கெட் எடுத்துட்டாங்க. அப்ப 18th காலையில அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. பிரம்மா பாபா சைன் போட்டாரு, பிரகாஷ் மணி தாதி சைன் போட்டாங்க. ஆக்சுவலா அங்க மன்மோகினி தீதி இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிர்மல் சாந்தா தாதி கல்கத்தால இருக்காங்கல்ல, அங்க ஏதோ ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க போயிட்டாங்க. நிர்மல் சாந்தா தாதியும் கல்கத்தால இருக்காங்க, இவங்களும் அங்க போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன் போட வேண்டியதா இருந்தது. பிரகாஷ் மணி தாதியை வெயிட் பண்ண வச்சுட்டாரு. காலையில ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆயிடுச்சு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அன்னைக்கு சாயந்தரம் வந்து பாபா வந்து சொன்னாரு, எப்பவுமே ஈவினிங் வந்து 7 to 8 மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவாங்க. பாபா வந்து என்ன சொன்னாருன்னா 8 to 9 மீட் பண்றேன், 7 to 8 சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி நைட்டு கிளாஸ் வந்து 8 to 9 வச்சாங்க. 9 o'clock வரைக்கும் பாபா வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்து கொஞ்சம் ஞானத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்ல 9 o'clock பாபா கிளம்புறாரு. கிளம்பும் போது நிராகாரி, நிர்வீகாரி, நிர் அகங்காரி அப்படின்னு ஒரு 3 வார்த்தையை சொன்னாரு. சொல்லிட்டு விதாயி அப்படின்னு சொன்னாராம். விடை பெறுகின்றேன் அப்படின்னு அர்த்தம். சொல்லிட்டு பின்னாடியே வந்தாராம். அந்த ஹிஸ்டரி ஹால் இருக்கு இல்லையா, மதுபன்ல, பாண்டவ பவன்ல, அதுல அப்படியே குழந்தைங்களை ஃப்ரண்ட்ல பார்த்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே பேக் சைடு போய் அப்புறம் வெளியில போயிட்டாரு. 9:15 இருக்கும். பிரகாஷ் மணி தாதி பாபாவுக்கு போயிட்டு குட் நைட் சொல்லிட்டு வரலாம். இவ்வளவு நாளா அவங்க சொல்லல, அன்னைக்கு தோணுச்சான் போய் குட் நைட் சொல்லலாம் அப்படின்னு. வெளியில வந்து இஷு தாதியோட தங்கச்சி லக்ஷு பென் அப்படின்றவங்க, அவங்க அங்கதான் இருந்தாங்க வெளியில. இப்ப தாதி பாபா குட் நைட் சொல்லணும் பாபா கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவரு தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, போய் தாராளமா சொல்லுங்க அப்படின்னு அந்த லக்ஷு தீதி சொன்னாங்க. இப்ப தாதி பிரகாஷ் மணி தாதி உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா பாபா வந்து ஹார்ட்ல நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க போகும்போது 9:15 டைம். அப்ப பாபா வந்து ஏதோ செஸ்ட் பெயின் அப்படின்றது புரிஞ்சிச்சு தாதிக்கு. தாதி போய் பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. பாபா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து தாதி வெளியில வந்து உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் கிடையாது நம்ம சாந்தி. அப்ப வந்து பாண்டவ பவன்ல ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்ததுதான், 2 வீலர் கூட கிடையாது. அப்ப விஸ்வ ரத்தன் தாதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இஷு தாதி போய் சொன்னாங்க, சீக்கிரமா போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துருங்க கையோட அப்படின்ட்டு. அவரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு மேல பாண்டவ பவன்ல இருந்து கீழே அபு ரோடுக்கு வராரு. அபு ரோட்ல தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. கீழே வந்து அவரை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள பாபாவுக்கு வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. பாபா வந்து 9:30 கரெக்டா ஜனவரி 18 9:30 மணிக்கு பிரகாஷ் மணி தாதி அப்படியே அவங்கள திருஷ்டி கொடுத்துக்கிட்டே வலது கரத்தினால தாதியோட கையை அப்படி பிடிச்சிட்டாராம். தாதியோட கையை பிடிச்சிட்டு திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தாராம். திடீர்னு கை அப்படியே லைட் ஆன மாதிரி ஆயிடுச்சான், லேசாயிடுச்சு. அந்த பிடி வந்து தளர்ந்துருச்சு. அப்ப பாபாவை அப்படியே பார்த்தாங்களாம். அப்ப வந்து கண்ணுல இருந்து ஒரு ஒளி வந்து பிரம்மா பாபாவுடைய கண்ணுல இருந்து பிரகாஷ் மணி தாதிக்கு வந்தது அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. பாபா அதுதான் உயில் எழுதி கொடுத்தாரு, தான் சேர்த்த இந்த புண்ணிய கணக்கை வந்து பிரகாஷ் மணி தாதிக்கு உயிலா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே சரீரம் விட்டுட்டாரு. அவ்வளவுதான், 9:30க்கு சரீரம் விட்டுட்டாரு. 1/4 மணி நேரம் செஸ்ட் பெயின் இருந்தது. 9:30 மணிக்கு சரீரம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க சரீரம் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஜனவரி 21
அதை வந்து சரீரத்தை வந்து அந்திம சன்ஸ்கார் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளவே வந்து ஒரு டென்னிஸ் பாபா விளையாடுவாரு. அந்த கிரவுண்ட்ல தான் வந்து இப்ப இருக்குல்ல, இப்ப வந்து சாந்தி ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி டென்னிஸ் கிரவுண்டா இருந்தது. அங்கதான் அவருடைய ஃபைனல் இது நடந்தது. அந்திம யாத்திரை பண்ணாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா போக வச்சாங்க. போக வைக்கிறதுக்கு வந்து எல்லாரையும் சொல்லி பார்த்தாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து பாபாவுக்கு நம்ம போகலாம் வைக்க முடியாது, எல்லாரும் ஃபீலிங்ஸ்ல இருந்தாங்க நிறைய பேரு. அப்ப குல்சார் தாதி வந்து நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பாபாவுக்கு போக வைக்கிறதுக்காக தான் குல்சார் தாதி உக்காந்தாங்க. உண்மையிலேயே அப்ப தெரியாது பாபா வருவாரு அப்படின்னு. 1969 ஜனவரி மாசம் 21 போக வச்சா பாபா வந்துட்டாரு. வந்தவர் ஆல்மைட்டி பாபா. அவர் வந்து யஜ்யம் எப்படி நடக்கணும், எப்படி முரளிலாம் நடக்கும், அவர் நிறைய எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாரு. பிரம்மா பாபா மேலதான் இருக்காரு, நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆல்மைட்டி பாபானா சிவ் பாபா தனியா வந்தாரு. அதுக்கப்புறம் பாப் தாதா வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து யஜ்யம் வந்து தொடர்ந்து நடக்கும். இது வந்து ருத்ரனோட வேள்வி, இது ருத்ரனை நம்பிதான் இருக்கு அப்படிலாம் பாபா சொல்லி யஜ்யம் வந்து நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. பாபா சூக்ஷமமா வந்துட்டு தான் இருக்கிறாரு. அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். பாபா மீட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, பாபா சாக்காரமா வரும்போது எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அதே வைப்ரேஷன் இப்பவும் இருக்கு. பாபா சூக்ஷமமா இருக்கிறாரு. இப்ப அந்த 18 ஜனவரி வருஷம் ஒரு நாள் பாபா வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. மத்த நாளும் வருவாரு. அன்றைய நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாளா இருக்கும். யாரும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, சைலன்ஸ்ல இருப்பாங்க, மனதினுடைய மௌனத்துல இருப்பாங்க. அப்ப வந்து பிரம்மா பாபா வந்து தன்னுடைய வரங்களை கொடுக்கக்கூடிய நாள் அது. எப்படி தாதி பிரகாஷ் மணி தாதி கொடுத்தாரோ அதே போல நம்மளுக்கு கூட வில் பவர் கொடுக்குற டைம் அது. அதனால அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நாள். அந்த 18 ஜனவரிக்காக தான் நாம வந்து இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 14 நாள் ஆச்சு, இன்னைக்கு 15வது நாள். அந்த 18 ஜனவரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாபா என்ன சொன்னாரோ அதை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஜ்கே விசேஷ தின் பர், இப்ப இந்த விசேஷமான நாள்ல 18 ஜனவரி அப்படின்றது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள். இப்ப கண்டிப்பா எல்லாரோட கண்ணுல ஒரு அன்பு கண்ணீர் வந்திருக்கும் தானே பாபாவுடைய நினைவு நாள்ல. அது வந்து பாபா கிட்ட வந்து சேர்ந்துச்சான். எஹி ஸ்னேகிக்கே மோத்தி சிரேஷ்ட ஹீரா பனா தேத்தி ஹை. அந்த அன்பு கண்ணீர் வந்துச்சு இல்லையா கண்ணுல இருந்து, அந்த ஒரு டிராப் கண்ணீர் வந்து ஒரு வைரமா மாறிச்சான் பாபாவுடைய. பாபா அதை வைரமா பார்த்திருக்கிறாரு. ஒரே ஒரு அந்த ஸ்னேகத்தினால வந்த ஒரு டிராப் கண்ணீர் அது வந்து நம்மள வைரமா மாத்துது அப்படின்னு சொல்லுவாரு. ஏற்கனவே பாபா முரளியில கூட சொல்லி இருக்கிறாரு, ருத்ர ஆக்ஷம். ஆக்ஷம் அப்படின்னா கண்ணீர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க பக்தியில ருத்ராட்சம் அப்படின்னா ருத்ரனோட கண்ணுல வந்து அந்த கண்ணீரோட ஒரு டிராப் தான் வந்து அந்த ருத்ராட்ச மாலையில இருக்கிற மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பாபா நம்மளுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அன்புல மூழ்கி அன்பு கண்ணீர் ஒரு டிராப் வந்தா கூட பாபாவோட அன்புல மூழ்கி யாரு கண்ணுல ஒரு டிராப் தண்ணி அந்த அன்பு கண்ணீர் வருதோ அவர்களுக்கு நிச்சயமாக ருத்ராட்ச மாலையில இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்ஷம் அப்படின்னா கண்ணீர், அன்புனால வரக்கூடிய கண்ணீர், துக்கத்தினால வர கண்ணீர் கிடையாது, பாபாவோட அன்புல மூழ்கி வரக்கூடியது. அது வந்து வைரமா இருக்கு பாபாவுக்கு. ஆஜ்கா தின் சமர்த், அதாவது 18 ஜனவரி பாபா எல்லாருக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய நாள். அதனால இது சக்திசாலியான நாள் ஆகும். ஆஜ்கா தின் சமான் பச்சோं को தத்தத்துவம் கே வரதான் கா தின் ஹை. இன்றைய நாள்ல பாபா தனக்கு சமமான குழந்தைகளுக்கு தத்தத்துவம், என்னை போல நீங்களும் ஆகுங்கள் அப்படின்ற வரம் கொடுத்த நாள் தான் 18 ஜனவரி. ஆஜ்கே தின்
बाप दादा शक्ति सेना को सर्व शक्तियों की will करता है. இன்றைய நாள்ல பாப் தாதா சிவசக்தி சேனைக்கு தன்னுடைய சக்திகளையே எழுதி வச்சாரு. அதுதான் பிரகாஷ் மணி தாதிக்கு கொடுத்தாருல அந்த ஒரு ஒளி வந்துச்சு இல்லையா, அது வில் பவர். இந்த யஜ்யத்தை அந்த வில் பவர் தான் நடத்திட்டு இருக்கு. வில் கி பவர் தேத்தே ஹை பாபா தாதிக்கு அப்ப கொடுத்தாரு. நம்மளுக்கெல்லாம் அந்த 18 ஜனவரி அன்னைக்கு ஸ்பெஷலா ஒவ்வொரு பிகேஸ்க்கும் வில் பவர் கொடுக்கக்கூடிய நாள் ஆகும். आज का दिन बाप का बैकबोन बन बच्चों को विश्व के मैदान में आगे रखने का दिन है. இன்றைய நாள் 18 ஜனவரி பாபா நம்மளுக்கு பேக் போன் ஆயிட்டாரு. முதல்ல சாக்காரத்துல இருந்தாரு பிசிக்கல் பாடியில, அதுக்கப்புறம் சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரத்துல ஃபரிஷ்தா ஆயிட்டார்ல, அவ்வியக்த ஃபரிஷ்தாவா பிரம்மா பாபா ஆயிட்டாரு. அதனால இந்த மைதானத்துல பாபா போர்க்களத்துல நம்மளுக்கு பேக் போனா இருக்கிறாரு. பாப் அன்னோன் ஹை அவரு பச்சே வெல் நோன் ஹை. சிவ் பாபா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு, அன்னோனா உதவி செய்யறாரு, பேக் போனா இருக்கிறாரு. குழந்தைகளை வெரி வெல் நோனா ஆக்கி இருக்கிறாரு. நம்மள ஃப்ரண்ட்ல பாபா வந்து வச்சு இருக்கிறாரு, பாபா பின்னாடி இருக்கிறாரு. आज का दिन ब्रह्मा बाप के कर्मातीत होने का दिन है. இன்றைய நாள்னா 18 ஜனவரி பிரம்மா பாபா கர்மாதீத நிலையை அடைந்த நாளாகும். तीव्र गति से विश्व कल्याण विश्व परिक्रमा का कार्य आरंभ होने का दिन है. தீவிர கதியின் மூலமாக உலக நன்மை, இந்த மாதிரியான உலக நல்லது செய்யக்கூடிய காரியத்துல உலகம் முழுவதும் சென்ட்ரு எப்ப வந்துச்சு தெரியுமா? பாபா சரீரம் விட்டதுக்கு அப்புறம் தான். 1969க்கு அப்புறம் தான். 1970ல தான் தமிழ்நாடுல ஆரம்பிச்சது, 74ல லண்டன்ல ஆரம்பிச்சது. அப்படி பல தேசங்கள்ல லண்டன்ல இருந்து தான் மற்ற இடத்துக்குலாம் ஆரம்பிச்சது. இது எல்லாமே 74க்கு அப்புறம் தான். இதுல எப்ப நடந்ததுன்னா பிரம்மா பாபா சரீரம் விட்டதுக்கு அப்புறமா சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா நிறைய சேவா நடந்தது, சென்டர்ஸ் ஓப்பன் ஆச்சு. आज का दिन बच्चों के दर्पण द्वारा बाप दादा के प्रख्यात होने का दिन है. இன்றைய நாள் அதாவது 18 ஜனவரி பாப் தாதா வெளிப்படுத்த அந்த மாதிரியான நாள். குழந்தைங்களை முன்னாடி வச்சுட்டு பாபா பின்னாடி போயிட்டாரு, அந்த மாதிரி ஒரு நாள் அது. जगत के बच्चों को जगत पिता का परिचय देने का दिन है. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உலகத்தினுடைய ஜெகத் பிதா யாரு அதை சொல்லக்கூடிய நாள் தான் இந்த 18 जनवरी. सर्व बच्चों को अपनी स्थिति ज्ञान स्तंभ शक्ति स्तंभ अर्थात स्तंभ के समान अचल अडोल बनने की प्रेरणा देने का दिन है. இன்றைய நாள் ஞான ஸ்தம்பம் மற்றும் சக்தி ஸ்தம்பமாக இருந்து என்ன நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் சக்தி சொரூபமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரேரணை குழந்தைகளுக்கு கிடைத்த நாளாகும். हर बच्चा बाप का यादगार शांति स्तंभ है. ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நினைவு சின்னம் எதுவென்றால் சாந்தி ஸ்தம்பம் ஆகும். ये तो स्थूल शांति स्तंभ बनाया है, परंतु बाप की याद में रहने वाले याद का स्तंभ
आप चैतन्य सभी बच्चे हो. மதுபன்ல சாந்தி ஸ்தம்பம் அப்படின்னு எதை சொல்றோமோ அதுதான் பிரம்மா பாபாவுடைய சமாதி. பாபா சொல்றாரு, நீங்க ஸ்தூலமா சமாதி மாதிரி வச்சுட்டு அதுக்கு சாந்தி ஸ்தம்பம்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையான சாந்தி ஸ்தம்பம் யாரு அப்படின்னா, எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் ஆடாமல் அசையாமல் அது யாரு ஃபேஸ் பண்றாங்களோ அவங்கள தான் உண்மையான சாந்தி ஸ்தம்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும். बाप दादा सभी चैतन्य स्तंभ बच्चों को परिक्रमा लगाते हैं. இப்ப நாம வந்து இந்த 18 ஜனவரி உங்கள யாராவது பாண்டவ பவன்ல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் அங்க அங்க ஞானசுரவர்ல தங்குவாங்க அல்லது பாண்டவ பவன்ல தங்குவாங்க. அந்த 18 ஜனவரி அன்னைக்கு ஞானசுரவர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் பாண்டவன் போயிடுவாங்க. இப்ப பாண்டவ பவன்ல வந்து அவ்வளோ ஒரு அருமையான சாதாரண நாளே வைப்ரேஷன் வந்து சோல் கான்சியஸ்ல பாபா ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த இடத்துல உடைய வைப்ரேஷனே வேற லெவல்ல இருக்கும். ஆனா 18 ஜனவரி கேட்கவே வேணாம். அந்த பாண்டவ பவன்ல கால வச்சாலே 18 ஜனவரிக்கு அவ்வளோ வைப்ரேஷன் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சோல் கான்சியஸ்ல வந்துருவோம், முயற்சியே இல்லாம. எந்த முயற்சியுமே பண்ண வேணாம். 18 ஜனவரி பாபா வீட்டுல இருந்தா போதும், தானா ஆத்மா உணர்வு வந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான நாள் அது. அதனால பாபா சொல்றாரு, அந்த சாந்தி ஸ்தம்ப சுத்தி சுத்தி வராங்க. இங்க கூட சுங்க சித்திரத்துல நாம ஒரு ஆர்டிபிஷியல் சாந்தி ஸ்தம்பம் உருவாக்குவோம், அப்படியே சுத்தி வருவோம். ஆனா அங்க ஒரிஜினல் சாந்தி ஸ்தம்பம் இருக்கு, அத குழந்தைங்க சுத்தி வராங்க. பாபா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, நீங்களே ஒரு சாந்தி ஸ்தம்பம், கலங்கரை விளக்கம். நீங்க உலகத்திற்கு சாந்தியை வைப்ரேஷன் மூலமா கொடுக்குறீங்க. நீங்க சைத்தன்யமான சாந்தி ஸ்தம்பம். உங்களை கடவுளே வலம் வராராம், சுத்தி வராராம். எங்க போய் சொல்றது யோசிச்சு பாருங்க. நாம சாந்தி ஸ்தம்பம் சுத்தி வரும், அது வந்து இயற்கை. நம்ம சாந்தி ஸ்தம்பம் சுத்தி வரும், மதுபன்லயும் சரி எஸ்விசிலையும் சரி, அது வேற விஷயம். ஆனா இந்த கடவுள் வந்து நம்மள சுத்துறாரு பாத்தீங்களா, நம்மள சுத்துறாராமா. बाप दादा सभी चैतन्य स्तंभ बच्चों की परिक्रमा लगाते हैं. ஒவ்வொரு பீக்கேவும் சைத்தன்யமான ஸ்தம்பம்மா, சாந்தி ஸ்தம்பம். அவங்கள பாப் தாதா சுத்தி வராராம். जैसे आज शांति स्तंभ पर खड़े होते हो, எப்படி இருந்தாலும் பயங்கர ரஷ் இருக்கும் அந்த சாந்தி ஸ்தம்பம் முன்னாடி. அது பாபாவுடைய சமாதி இல்லையா, அதனால அந்த பாபா சரீரம் விட்ட நாள் 18 ஜனவரி அன்னைக்கு அவ்வளோ ரஷ் இருப்பாங்க. बाप दादा आप सभी याद में रहने वाले स्तंभों के आगे खड़े होते हैं. நாம போய் அந்த சாந்தி ஸ்தம்புக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டு அமைதியா அவங்கள அந்த சாந்தி ஸ்தம்பத்தையே பார்த்துட்டு இருப்போம் தானே. பாண்டவன் போனீங்கன்னா சாந்தி ஸ்தம்பம் போகாம வரமாட்டீங்க தானே. பாபா சொல்றாரு, நான் கூட பார்த்துட்டே இருந்தேன். எதை? நாமெல்லாம் சைத்தன்யமான சாந்தி ஸ்தம்பமா. நம்மள வந்து எப்படி நாம வந்து அப்படியே நின்றுட்டு மெய் மறந்து பார்த்துட்டே இருப்போம் சாந்தி ஸ்தம்பத்தை. அப்படி பாபா நம்மள பார்த்துட்டு இருக்காராம். आप आज के दिन विशेष बाप के कमरे में जाते हो. டெய்லி பாபா மீட்ல போறோம் தான். பாபா மீட்டுக்காக மதுபனு போகும்போது எந்த குரூப்ல போனாலும் பாபா ரூம் போவோம். ஆனா இந்த 18 ஜனவரியில பாபா ரூம் போகும்போது ஒரு விசேஷ தன்மை வந்து நம்மளால உணர முடியும். बाप दादा भी हर बच्चे के दिल के कमरे में बच्चों से दिल की बातें करते हैं. உங்களுடைய இதயம் அப்படின்ற ஒரு பாபா ரூம் வச்சிருக்கீங்களே உங்களோட இதயத்துல, அங்க நீங்க அடிக்கடி பேசுவீங்க தானே நிறைய விஷயங்கள். அங்கதான் பாபா வந்து உட்காந்து கேட்பாராம்.
நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு. இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தை தாமரை மாதிரி மாற்றி தூய்மையான எண்ணங்களால பாபாட்ட நீங்க பேசுறத பாபா கவனிச்சு இருக்கிறாரு. ஆப்பு ஜோப்படி மே ஜாத்தே ஹோ. அடுத்து நாம எங்க போறோம்? பாபாவுடைய குடிலுக்கு போவோம். அந்த 18 ஜனவரிக்கு. ஜோப்படி ஹே தில்வர் அவரு தில் ரூபா கி யாதுகார். அந்த குடிசையில தான் வந்து ஆபீஸ் ரூம் அது. பாபா சொல்றாரு இங்கதான் தில்வர் தில் ரூபா சந்திக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு. बाप दादा भी सभी दिलरुबा बच्चों के भिन्न भिन्न साज सुनते रहते हैं. பாப் தாதா விதவிதமான தில் ரூபா குழந்தைகள் எழுப்பக்கூடிய விதவிதமான ஒலிகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். कोई स्नेह की ताल से साज बजाता कोई शक्ति की ताल से. சிலர் வந்து ஸ்டெப் போடுறாங்க, ஸ்னேகம் அப்படிங்கிற ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சில குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து சக்தியினுடைய ஸ்டெப்பு போடுறாங்க. கொய் ஆனந்துக்கா கொய் பிரேமகி தாலசே. ஒரு சிலர் பேர் ஆனந்தத்துல மூழ்கி போய் டான்ஸ் ஸ்டெப்பு போடுறாங்க. சில பேர் அன்புல மூழ்கி போய் டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்க. பின்ன பின்ன தாழ்கே சாஜு சுன்தே ரஹதே ஹை. அப்ப ஒருத்தரும் வந்து ஒரு குணங்கள்ல மூழ்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது விதவிதமான விஷயங்களை பாபா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. பாப் தாதா பி आप सभी के साथ साथ चक्र लगाते रहते हैं. நாம வந்து என்ன பண்ணுவோம்? பாபா ரூம் போவோம், சாந்தி ஸ்தம்பம் போவோம், ஹிஸ்டரி ஹால் போவோம், பாபா குடில் போவோம், சுத்திட்டே இருப்போம் தானே. பாண்டவான் போனா முக்கியமா 18 ஜனவரில பாண்டவான்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த சார்தாம் யாத்திரா பண்ணுவோம்ல. நாம சாரதாம் யாத்திரை பண்ணா ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறாராம். நாம அவர் பின்னாடி சுத்தினா அவரு நம்ம பின்னாடி சுத்துறாராம். ஏன் அப்படி செய்யறாரு? तो आज के दिन का विशेष महत्व समझा. ஏன்னா இந்த நாளோட மகத்துவம் அது. ஆனா மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. आज का दिन सिर्फ स्मृति दिवस है. இன்றைய நாள் வந்து வெறும் நினைவு நாள் மட்டும் கிடையாது, நினைவின் மூலமாக சக்திகளை சேமிக்கக்கூடிய நாளும் ஆகும். आज का दिन वियोग व वैराग्य का दिन नहीं है, लेकिन सेवा के जिम्मेवारी का ताज पोशी का दिन है. இன்னைக்கு நாம பாபா நினைக்கிறோம், நாளைக்கு மறந்துட்டோம். யோகம் வியோகம், நினைக்கிறது அப்புறம் மறக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் கிடையாது 18 ஜனவரி. ஆனால் சேவையினுடைய பொறுப்புன்ற கிரீடத்தை பாபா நம்மளுக்கு கொடுத்த நாள் இது 18 ஜனவரி. பிரகாஷ் மணிதாதிக்கு மட்டும் வில்லு கொடுக்கல, வில் பவர் எழுதி வைக்கல, நம்ம எல்லாருக்கும் தான் பாபா கொடுத்துட்டு போயிருக்காரு. समर्थी के स्मृति के तिलक का दिन है. சமர்த்தினா சக்திசாலியா இருக்கிறது. இந்த சக்திசாலியான நினைவு அது அப்படிங்கிற திலகம் வைக்கக்கூடிய நாளாகும் இன்று. आगे बच्चे पीछे बाप इसी संकल्प को साकार होने का दिन है. முன்னாடி குழந்தைங்க, பின்னாடி பாபா, அதுல எல்லா விஷயங்களையும் சாக்காரத்துல கொண்டு வரக்கூடிய நாளாகும். आज के दिन ब्रह्मा बापा विशेष डबल विदेशी बच्चों को बाप के संकल्प और आह्वान को साकार रूप देने वाले स्नेही बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்றைய நாள் பிரம்மா பாபா வந்து சொல்றாரு, இந்த சாக்காரத்துல ஃபாரின்ல எல்லாம் எங்க சேவா பண்ண போறாங்க,
ஆனா அடிக்கடி சிவபாபா சொல்றாரு, நீங்க விஸ்வ கல்யாண்காரின்னு சொல்றாங்க. நாம உலகத்துல எங்க போய் சேவை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சத தகடு அது வந்து ஒரு பொடி பொடியா ஆக்கிடுச்சு, தகர்த்து விட்டது. எதனாலனா ஃபாரின்ல சேவை நடந்தது. ஃபாரின்ல சேவையே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் இவ்வளோ சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஃபாரின்ல சேவா நடக்குது. பிரம்மா பாப் கே ஆவாஹான் கே பிரத்யக்ஷ ஃபல் சுரூப். பிரம்மா பாபாவை நாம கூப்பிட்டோம், பாபா நீங்க வாங்க. அதனுடைய பிரத்யக்ஷ பலன் स्वरूपम ऐसा सर्व शक्तियों के रस भरे श्रेष्ठ फलों को देखकर ब्रह्मा बाप बच्चों को विशेष बधाई और वरदान दे रहे हैं. அங்க வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாபா வந்து எல்லாருக்குமே வந்து பழங்களை கொடுத்தாரு, கூடவே வந்து விசேஷ குணங்களை பத்தி சொன்னாரு, விடை கொடுத்து அனுப்பினாரு. सदा विजय सहज विधि द्वारा விருத்தி கோ பாத்தே ரஹோ. பாபா என்ன சொன்னார்னா, சதா உழைச்சு அந்த மாதிரி ஒரு விதியின் மூலமாக சதா முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு. ஜெய்சே பச்சே ஹர் கதம் மே பாப் கி கமால் ஹை யஹி கீத் காத்தே ஹைனா. இப்போ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஒரு ஒரு ஸ்டெப் என்ன நடந்தாலும் பாபா இன்னைக்கு அதிசயம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க தானே. அந்த மாதிரி நாம எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அப்படி நாம ஒரு அதிசயமாக பார்க்கக்கூடிய நாளாகும். बाप दादा भी यही कहते हैं कि बच्चों की कमाल है. இப்ப பாபா கூட அதுதான் சொல்றாரு, குழந்தைங்க அதிசய பிறவிகள் அப்படின்னு சொல்றாரு. दूर देशी दूर के धर्म वाले होते भी कितने समीप आ गए हैं. நீங்க நம்ம எல்லாருமே தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள், சமீபத்துல வந்திருக்கக்கூடியவர்கள். சமீப आबू में रहने वाले दूर हो गए हैं. நம்ம மனசால பாபாவுக்கு அருகாமையில இருக்கிறோம். பிசிக்கலா மவுண்ட் அப்படியே இருக்காங்களே, அவங்க மனசால தூரமா இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பிசிக்கலா தூரமா இருக்கிறோம், ஆனா மனசால இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்றோம். सागर के तट पर रहने वाले प्यादे रह गए हैं. இப்ப வந்து सागर के तट पर रहने वाले प्यास से रह गए हैं, लेकिन डबल विदेशी बच्चे औरों को भी प्यास बुझाने वाले ज्ञान गंगाएं बन गए हैं. சில பேர் மதுபன்லயே இருக்கிறாங்க, பாபாவுக்கு பக்கத்துல க்ளோஸா இருக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் கூட முரளி கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா இருப்பாங்க, ஒரு நாள் கூட முரளி கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க, இப்ப வந்து கங்கை கரையில தண்ணி புரண்டு ஓடுதுல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த தண்ணியை குளிக்க கூட மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வருவாங்க, வெளி மாநிலத்துல இருந்து வருவாங்க, வெளிநாட்டுல இருந்து கூட வருவாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அந்த தண்ணி பிடிக்காது. ஏன்னா கங்கை, அதாவது பக்கத்துல இருக்கிறவங்களோட அருமை வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கங்கை பக்கத்திலேயே இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களுக்கு அதனுடைய அருமை வந்து தெரியாது. लेकिन डबल विदेशी बच्चे औरों की भी प्यास बुझाने वाले ज्ञान गंगाएं बन गए हैं. ஆனா டபுள் ஃபாரினர்ஸ் தூரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாபா யாரு, அவரு சொல்ற ஞானம் என்ன, இந்த அழிவற்ற நாலேஜ் அவங்க தனக்குள்ள நிரப்பிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கமால் ஹைனா பச்சோங்கி, இதெல்லாம் குழந்தைங்களோட ஒரு விளையாட்டு தானே. इसलिए ऐसे खुश नसीब बच्चों पर बाप दादा சதா குஷ் ஹை. அதனால யாரு வந்து தன்னை சந்தோஷமா எப்பொழுதும் வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களை பார்த்து பாபா குஷி அடைகின்றார். ऐसे समान सदा समान बनने की சிரேஷ்ட சங்கல்பதாரி. இந்த மாதிரி எப்பவுமே நான் பாப் சமானாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான சங்கல்பம் வைத்திருக்கின்றேன்.
सर्व शक्तियों के दिल द्वारा विल पावर में रहने वाले சர்வ சக்திகளுடைய வில் மூலமா வில் பவர் இருக்கக்கூடிய தில்வர்க்கு தில் ரூபா பன் பின்ன பின்ன சார்ஜ் சுனானே வாலே. இப்ப கடவுளுக்கு பிரியமானவர்களா ஆயிட்டு விதவிதமான அந்த இனிமையான நாதங்களை எழுப்பக்கூடிய சதா ஸ்தம்புக்கே சமான் அச்சல் அடோல் ரனே வாலே. இந்த சாந்தி ஸ்தம்பம் இருக்குல்ல, வெயில் மழை எல்லாத்துலயும் ஆடாம அசையாம ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நிக்குது. அந்த மாதிரி அந்த ஆடாமல் அசையாமல் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக இருக்கக்கூடிய சதா சகஜ விதி துவாரா விருத்தி கோப்பாயே, சதா சகஜமான விதியின் மூலமாக விருத்தியை அடையக்கூடிய वृद्धि को प्राप्त करने वाले सदा मधुर मिलन मनाने वाले देश विदेशियों के सर्व प्रकार के वैरायटी बच्चों को पुष्प वर्ष सहित याद प्यार और गुड மார்னிங். நல்ல பாபா சொல்றாரு, சதா வெற்றியாளர் அப்படின்ற விதியின் மூலமாக புத்தியினை அந்த இந்த விருத்தியில எப்படி இருக்கு, சதா முன்ன பின்ன ஆசிலேஷன் இருக்கா, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சதா வெரைட்டி கேரக்டர்ஸ் தான். ஆனா எல்லாரும் இணைச்சு இருக்கிறது இறைவனோட கயிறு. அப்படி இணைஞ்சு இருக்கக்கூடிய பாப் தாதா குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் ஸ்வீகாரம் அப்படின்னு சொல்றாரு. ஆஜ் सभी स्नेही विशेष सेवादारी बच्चों को वतन में बुलाया था. இன்றைய நாள் விசேஷமா சேவாதாரிகளை பாபா சூக்ஷ்ம உலகம் இருக்குல்ல, அது 2வது உலகம், அங்க எமர்ஜ் பண்ணாராம் சூக்ஷ்ம உலகத்துல. विश्व किशोर आदि जो भी अनन्य गए हैं सेवा अर्थ उन सबको वतन में बुलाया था. விஸ்வ கிஷோர் தாதான்னு ஒருத்தர் இருந்தாரு, விஸ்வ ரத்தன் மாதிரி. ஆனா அவர் ரொம்ப சீனியர், பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா பாபாவுடைய அண்ணனோட மகன். அவரு ஃபுல்லா அவரு சந்திரி தாதி அவங்க ஒய்ஃபோட பேரு. அவங்க ஃபேமிலியோட சரண்டர் ஆயிட்டாங்க. विशेष स्मृति दिवस मनाने के लिए सभी अन्य डबल सेवा के निमित्त बने हुए बच्चे संगम के ईश्वर सेवा में साथी हैं. அதனால அவங்க பார்த்தாங்க, பாபா சொல்றாரு, எப்பவுமே ஈஸ்வருடைய டபுள் சேவை பண்ணக்கூடிய குழந்தைகள் இந்த ஈஸ்வரிய சேவையில கடவுளே துணையா இருந்து உதவி செஞ்சிட்டு இருக்கிறாரு. भविष्य राज्य दिलाने की सेवा के भी साथी है. இதனுடைய ஆதாரத்துல நம்ம எதிர்காலத்துல ராஜாவும் ஆக முடியும். அதற்கும் இங்க பாபா நம்மள துணையா இருக்கிறாரு. டபுள் சேவாதாரி ஹோகேனா, அப்ப நாம டபுள் சேவாதாரியாக இருக்கின்றோம். ஐசா டபுள் சேவாதாரி बच्चों ने विशेष रूप से सभी मधुबन में आए हुए सहयोगी स्नेही आत्माओं को याद प्यार दी है. இப்ப டபுள் சேவாதாரி குழந்தைகளுக்காக விசேஷமான ரூபத்துல மதுபன்ல யாரெல்லாம் ஸ்னேகி சகயோகியா வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பாபா அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். ஆஜ் பாப் தாதா उन्हों की तरफ से याद प्यार का संदेश दे रहे हैं. இப்ப இன்று பாப் தாதா இவங்க தரப்புல இருந்து அன்பு நினைவுகளுக்கான மெசேஜ் கொடுத்து அனுப்புறாரு. சம்ஷா கோயி கிஸ்கோ யாது கருத்தே கோயி கிஸ்கோ யாது கருத்தே. அங்க ஒரு 3 பேர் உட்காந்து போகு வைக்கிறாங்கன்னா ஒருத்தர் யார நினைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்கள நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நினைவுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
बाप के साथ साथ रिवार्ड एडवांस सेवा अर्थ एडवांस पुरुषार्थी बच्चों को जिन्होंने भी कल्प में संकल्प में याद किया उन सभी की याद का रिटर्न सभी ने याद प्यार दिया है. இப்ப பாப் தாதா இந்த மாதிரி புருஷார்த்தம் தீவிரமா செய்யக்கூடிய அட்வான்ஸ் புருஷார்த்தி குழந்தைகளுக்கு இப்ப பாப் தாதா வந்து அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். पुष्प शांता भी स्नेह से याद करती थी. இப்ப இன்றைய நாள் புஷ்ப தாதா புஷ்ப சாந்தான்னு ஒரு தாதி இருக்காங்க. அவங்க கூட இந்த யஜ்யத்தை நினைச்சிருக்காங்க. ஐசாத்தோ நாம கித்னோங்கா லேவே அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர் எத்தனை பேரை எடுக்கிறது நானு அப்படின்னு சொல்றாரு. சபிக்கு விசேஷ் பார்ட்டி வத்தன் மேத்தி. இப்ப எல்லாருக்கும் விசேஷமான பார்ட்டி வந்து வதனத்துல வந்து இருந்துச்சு. डबल विदेशियों के लिए विशेष दादी ने याद दी है. டபுள் ஃபாரினர்ஸ்க்காக விசேஷமா நம்ம பிரகாஷ் மனை தாதி அன்பு நினைவுகள் கொடுத்தார்கள். क्योंकि इन्होंने दीदी को ही देखा है. ஏனெனில் இவங்கெல்லாம் வந்து தீதிய பார்த்திருக்காங்க, ஆனா தாதிய பார்க்காம இருக்காங்க. ஜெகத் அம்பா அவரு பவுகோத்தோ தேக்கானே. புதுசா வந்தவங்க ஜெகதம்பா யாருன்னு தெரியாத. பவு அப்படின்றது விஸ்வ கிஷோர் தாதா, அவங்களும் யாருன்னு தெரியாத. இஸ்லியே தீதிக்கு சதா விசேஷாய், அதனாலதான் தீதி விசேஷமான கண்ணு வச்சிட்டு இருந்தாங்க எல்லார் மேலயுமே. லைட் ஹவுஸ் பில்குல் நிர்சங்கல்ப் அவர் நிர்மோகி தீ. அந்த லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது முற்றிலும் நிர்சங்கல்பம் நிர்மோகியாக இருந்தது. स्वतंत्र आत्मा है, उनका भी संगठन शक्तिशाली बन रहा है. அந்த நிர்மோகி ஆத்மாக்கள் சுதந்திர பறவைகள் தான், ஆனா அவங்க கூட சக்திசாலியா ஒரு கூட்டு குடும்பம் போல இருக்காங்க அவங்க மட்டும். अच्छा, सभी बच्चों को बाप दादा यही कहते हैं कि जा नहीं रहे हो, लेकिन फिर से आने के लिए फिर से बाप के आगे सेवा का गुलदस्ता लाने के लिए जा रहे हैं. இப்ப பாப் தாதா குழந்தைங்களை பாக்குறாரு. நாம குழந்தைங்க வந்து விடை பெற்று பாபாட்ட போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் மீண்டும் நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்காக அப்புறம் பாபாட்ட வரும் பொழுது ஒரு குல்தஸ்தாவோட வருவதற்காக நாம வந்து மீண்டும் வரோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. எஹி யாது சதா ரஹே, இந்த ஒரு நினைவு மட்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ரஹம் தில் பாப்கே பச்சே ஹோ தோ துக்கி ஆத்மாவும் காபி கல்யாண் கரே. இப்ப இறக்க உள்ளமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவசியம் நன்மை செய்ய வேண்டும். சேவா கே பினா சைன் சே சோ நஹி சக்தே. சேவா பண்ணலன்னா நிம்மதியா தூக்கம் கூட வராது அப்படின்னு சொல்றாரு. ஸ்வப்பன் பி சேவா கே ஆத்தே ஹைனா. கனவுல கூட சேவா பண்ற மாதிரி தானே வருது. ஸ்வயம் बाबा சொல்றாரு, बाप दादा को कितना नाज है कि बच्चा सर्विसबल नहीं लेकिन इतने सब सर्विसबल है. இப்ப பாபாக்கு வந்து ஒரே சந்தோஷமா, ஒரு குழந்தை சர்வீசபிள் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே சர்வீசபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. तो जा रहे हैं या फिर से आ रहे हैं, बाप दादा बच्चों के स्नेह में आवो आवो के गीत गाते हैं. அதனால நீங்க போறீங்களா இல்ல ரிட்டர்ன் திரும்பி வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு.
எல்லாருக்கும் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாபா புகழ் பாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மதுபனுமே ஆவோ ஏ கீத் சுனாயி தேத்தா ஹைனா. இப்ப மதுபன்ல வாங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு கேக்குதா? तो ज्यादा स्नेह किसका हुआ, बाप का या आपका? பாபா கேக்குறாரு மதுபனுக்கு வாங்க, பரந்தாமத்துக்கு வாங்க, அந்த மாதிரிலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாருல்ல. அவரோட ஸ்நேகம், என்னோட அன்பு, நான் வந்து சிவன் மேல, இறைவன் மேல வச்ச அன்பை விட இறைவன் என் மேல வச்ச அன்பு அதிகமா குறைவா? என்ன சொல்லுவோம்? அதிகமா இருக்கா? பாபாவுடைய அன்பை விட என்னோட அன்பு அதிகமா இருக்கா அல்லது குறைவா இருக்கா இல்ல மீடியமா இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. महादानी वरदानी संपन्न आत्माएं जा रही है. மகாதானி வரதானி எனக்கூடிய ஆத்மாக்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். अभी अनेक आत्माओं के धनवान बनाकर सजाकर बाप के सामने ले आना. இப்ப வந்து அனைத்து ஆத்மாக்களையும் ஒரே செகண்ட்ல செல்வந்தர் ஆக்கிடுறாங்க. சாக்கார தந்தையிடம் கூட்டிட்டு வராங்க. शरीर से भला दूर कितना भी दूर हो लेकिन ஆத்மா சதா பாபா கே சாத் है. நீங்க சரீரத்தின் மூலமா எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, ஆத்மா பாபாவுக்கு அருகாமையில் தான் இருக்கின்றது. பாப் தாதா सहयोगी बच्चों को सदा ही साथ देखते हैं. யாரெல்லாம் பாபாவுக்கு உதவி செய்யறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். अच्छा, ओम शांति. किसी भी बात की उलझन, मन में उलझन पैदा ना करें, उसका साधन क्या है? எந்த ஒரு விஷயத்தினாலும் மனசுல குழப்பமோ கஷ்டமோ வராம இருக்கணும்னா அதற்கான சாதனம் என்ன? उत्तर है समर्थ बाप को सदा साथी बनाकर रखो. சக்தி வாய்ந்த தந்தையை எப்பொழுதும் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளுங்கள். कैसा भी उलझन वाली बात में मन उलझन में नहीं आएगा. சக்திசாலியா இருக்கணும், பாபாவை துணைவனா வச்சுக்கணும். பாபாவே நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகிய விஷயங்கள், குழப்பம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வராது. बड़ी बात छोटी पहाड़ भी राई हो जाएगा. பெரிய விஷயத்த பாபா சின்னதாக்கிடுவாரு. நீங்க பாபா நினைவுல இருந்தீங்கன்னா பெருசா வர வேண்டியது சின்னதாயிடுதா? பெரிய அரண்மனை என்ன ஆயிடுது? அதுவும் சின்ன சைஸ்ல வந்துருது. बस सदा याद रहे कि मेरा बाबा मेरा सेवा जो बाप का सो मेरा. எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னுடைய பாபா என்னுடைய சேவா. என்னுடையது அப்படின்னா பாபா சொல்றாரு பாப்கோ சோ மேரா. அப்பாவுக்கு சொந்தமான பொருள்லாம் என்னுடையதுதான். जो बाप का कर्म और मेरा कर्म, जो बाप के गुण वो मेरे गुण. பாபாவுடைய செயல் என்னுடைய செயலா இருக்கணும், பாபாவுடைய குணங்கள் என்னுடைய குணங்களாக இருக்க வேண்டும். जो बाप के गुण वह मेरे गुण है. गुण संस्कार श्रेष्ठ कर्म जब सारी प्रॉपर्टी के मालिक बनते हो, जो बाप की वह आपकी हो गई. அதனால நம்மளுடைய குணங்கள், சம்ஸ்காரம், அத மாதிரி என்னென்னலாம் சிரேஷ்ட செயல் இருந்ததோ அது எல்லாம் வந்து பாபாவுக்கு ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணிட்டோம். இப்ப அதுக்கு வந்து பாபா என்ன நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இந்த குணங்கள், சம்ஸ்காரங்கள், சிரேஷ்டமான கர்மா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மாலிக்கா இருக்கும் பொழுது ஜோ பாப்கி வா ஆப்கி ஹோ கயி ஹை. பாபாக்கு என்ன சொந்தமோ அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு.
सदा खुशी रहेगी, कभी भी कोई इंसॉल्वेंट बाप मन को उलझाएगा, कोई भी कभी भी कोई உல்ஷன் மண்ணுக்கோ உள்ஷாயேகா நஹி. அதனால எந்த ஒரு விஷயம் வரும் போகும். ஆனா நீங்க குஷிய விடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையினாலும் நீங்க உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. அச்சா. ஓம் சாந்தி. இன்னைக்கு 1984வது முரளி பார்த்தோம். ஜனவரி 18ல பாபா வந்து என்ன சொல்றாரு? என்ன நடந்தாலும் எப்படி இருக்கணும்? பவர்ஃபுல்லா இருக்கணும். வேஸ்ட் இருக்கக்கூடாது. சாந்தி ஸ்தம்பம் போல நம்ம நிக்கணும். நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா பாபாவே நம்மள சுத்தி வராராம். சாந்தி ஸ்தம்பத்தை பரிக்கிரமா பண்ற மாதிரி பாபா பண்றாராம். அதனால நாம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த 18 ஜனவரியில வர 18 ஜனவரி 2025க்காக நம்ம இப்பத்துல இருந்து புருஷார்த்தத்தை அதிகப்படுத்துவோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.